ஹாய் யாருக்கெல்லாம் இன்றைக்கி பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐ வாஸ் அ நைட் ஷிஃப்ட். ஸோ மார்னிங் எனக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 11 o'clock போல் வெளில போய் பாருன்னு வெளில போய் பார்த்தா ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஷாக்டு. என்ன மழை இப்படி அடிக்குது, அவ்வளோ சில் கிளைமேட். ஏதோ 6 o'clock ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோடவே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்துட்டேன். இன்றைக்கி கேட்கலாம்ல ரசமலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 liter பாலில் 2 tablespoon வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட லெமன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு சாஃப்ரான் இல்லை. ஸோ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அது நல்லா வாட்டர்லாம் வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டன் வரா மாதிரி அதை டோ மாதிரி ஆக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸ் அவங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் ரசமலாய்ஸ்க்கு தானே. ஸோ அதை நல்லா பண்ணி வச்சுட்டு ஜீரா வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அது 1:2 ரேஷியோ. சுகர் வந்து 1/2 cup அண்ட் வாட்டர் வந்து 1 cup. நல்லா பாயில் ஆகும் போது இந்த ரவுண்ட் பால்ஸ் எல்லாத்தையும் அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8 minutes இந்த சைட் 8 minutes அந்த சைட். ஸோ நல்லா டபுள் ஆகி வரும். ஸோ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஒரு ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சூடாக பால் எடுத்து சுகர் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து கலர் அண்ட் கார்னிஷிங்க்கு வந்து ஃபுல்லாக நட்ஸ் சாப்பான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட் நான் அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு நான் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கார்னிஷிங்க்கு அதெல்லாம் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா முன்னாடியே போட்டு வச்சுருங்க. அண்ட் டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம். என் வீட்லேயே கேட்டுகிட்டே இருந்தாங்க. பை. அண்ட் நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்டிங்க. கண்டிப்பாக அப்லோட்